நல்லூர் கந்தனுடைய கொடிச்சீலை பாரம்பரியமாக வழங்கி வைக்கின்ற அந்த நிகழ்வு, நீண்டகால பாரம்பரியமிக்க இந்த நிகழ்வு எப்படி இடம்பெறுகின்றது? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொளி கூட சந்திக்கிறோம். யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவம் 25 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த மகோத்சவம் நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கின்ற வேளையிலேயே அதற்கு முதல் நாள் இன்றைய நாள் மரபு ரீதியாகவும் பாரம்பரியமாக செய்யப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இன்றைய நாளில் இடம்பெற இருக்குது. என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாளைய தினம் ஏற இருக்கின்ற நல்லூர் கந்தனுடைய கொடிச்சீலையை பாரம்பரியமாக வழங்கி வைக்கின்ற அந்த நிகழ்வு இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக நீண்டகால பாரம்பரியமிக்க இந்த நிகழ்வு கல்வியங்காட்டில் இருக்கின்ற செங்குந்தா வீதியில் அமைந்திருக்கின்ற செங்குந்தர் பரம்பரையினை சேர்ந்தவர்களிடமிருந்து இந்த கொடி பெற்றுக் கொள்ளப்பட்டு, முக்கியமாக நாங்கள் இப்ப நிற்கிற பகுதி யாழ்ப்பாணத்துடைய நல்லூர் பிரதேசம் சட்டநாதர் வீதியில் அமைந்திருக்கின்ற வேல்மடம் முருகன் ஆலயத்தில் அந்த கொடிச்சீலை கொண்டு வரப்பட்டு அதற்கான பூசை வழிபாட்டுகளோட இன்றைய நாளில் பருத்துத்துறை வீதி வழியாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய சுற்று வீதிகளை சுற்றி கொண்டு அப்படி ஆலயத்துக்கு கொண்டு போகின்ற அந்த நிகழ்வு இன்றைய நாளில் இடம்பெற இருக்கின்றது. அந்த நிகழ்வை தான் நீங்கள் இந்த காணொளியோட பார்க்க போறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த நிகழ்வை காண்றதுக்காக இந்த கொடிச்சீலையை இந்த தேரிலே வைத்து இந்த வீதிகளிலே இழுத்துக்கொண்டு போகின்றதுக்காக இன்றைய நாளில் இந்த பக்த அடியார்கள் இந்த இடங்களில் வந்திருக்குது நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பாரம்பரியமான நிகழ்வு இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். கொடிச்சீலை வைத்து கொண்டு செல்லப்படுகின்ற இந்த தேர் போகின்ற வீதி முழுவதுமே இப்ப அவர்கள் தண்ணி அடித்து இந்த வீதிகளை குளிர்வித்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீதியால தான் இந்த கொடிச்சீலை இன்றைய நாளில் கொண்டு செல்லப்படுகின்றது. அதற்கான பூசை வழிபாடுகள் முடிந்ததற்கு பின்னர் இந்த கொடிச்சீலை எவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காவலியோட இணைஞ்சிருங்க. தற்சமயம் வேல்மடன் முருகன் ஆலயத்தில் இந்த கொடிச்சீலையை வைத்து அதற்கான பூசை வழிபாடுகளை செய்கின்ற அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பக்த அடியார்களும் இன்றைய நாளில் இந்த கொடிச்சீலையை இழுத்து செல்வதற்காக வந்திருக்கிறோம். முக்கியமாக இந்த இழுத்து செல்லப்படுகின்ற தேருக்கான வடம், அந்த வடம் வழங்கப்படுகின்ற நிகழ்வு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேரின் வடம் வழங்கப்பட்டதற்கு பின்னர் அந்த தேரை பக்த அடியார்கள் இழுத்து செல்லுகின்ற அந்த நிகழ்வும் தற்சமயம் ஆரம்பமாக இருக்குது. இந்த சட்டநாதர் வீதியூடாக பருவத்துறை வீதி வரைக்கும் போயிட்டு அப்படியே நாங்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் வரைக்கும் இந்த கொடிச்சீலை எவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்றது என்பதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆரம்பத்திலே பூசை வழிபாட்டில் இந்த கொடிச்சீலையை காட்ட முடியாமல் போயிடுது நிறைய பக்த அடியார்கள் என்றபடியே இப்போ நாங்கள் தெளிவாக நாளைய தினம் வேறு இருக்கின்ற அந்த கொடிச்சீலையும் தேரிலே இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வீதி முழுவதுமே பக்த அடியார்கள் இந்த கொடிச்சீலையை இழுத்து செல்றதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம். இப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் என்ன மாதிரியான விடயங்கள் இங்கு இடம்பெறுதுன்றது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அலங்கார கந்தனுக்கு அரோகரம், அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூர். மங்களகரமான மேள தாளங்கள் முழங்க தேர்னுடைய முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் பக்தடியார்கள் பவனியாக செல்ல, இந்த முக்கியமாக இந்த வடத்தினை பிடித்து இந்த பக்தடியார்கள் இழுத்து செல்ல இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா இந்த கொடிச்சீலை கொண்டு போகின்ற அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக அப்படி நாங்கள் பார்ப்போம்.
கொடிச்சீலையை சுமந்து வருகின்ற கொடித்தேர் இப்போ பருத்தித்துறை வீதிக்கு அண்மையில் வந்துட்டுது. இப்படி நாங்கள் பருத்தித்துறை வீதி வழியாக இந்த கொடித்தேர் இப்போ எப்படி வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பருத்தித்துறை பிரதான வீதியிலேயும் மக்கள் முக்கியமாக எல்லாம் தண்ணியில் அடித்து குளிர்வித்து கொண்டு தான் அந்த வழியாக இப்போ கொடி தேர் போகின்ற அந்த நிகழ்வுகளை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பருத்தித்துறை வீதியில் அமைந்திருக்கின்ற சங்கிலியன் தோப்பு அந்த முகப்பு வாயில் அமைந்திருக்கின்ற அந்த பகுதியினூடாக இப்போ இந்த கொடித்தேர் போகின்றதை நாங்கள் காணக்கூடியமாக இருக்குது. வீதியோரங்களிலே குடியிருக்கின்ற பக்த அடியார்களும் தேங்காய்களை உடைத்து இந்த கொடித்தேரை வரவேற்கின்ற அந்த நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. தற்போது செம்மணி சந்தி சங்கிலியன் சிலை அமைந்திருக்கின்ற அந்த பகுதியினூடாக கொடித்தேர் போய் கொண்டிருக்குது. நல்லூர் ஆலய வளாகம் நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கின்ற மகோத்சவத்தை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான வகையிலையும் சிறப்பான வகையிலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அந்த வீதிகளின் ஊடாக இப்போ கொடித்தேர் வருகின்ற அந்த நிகழ்வு இடம்பெறுது. மகோத்சவ காலங்களில் ஆலயத்தினுள்ளே வாகனங்களை அனுமதிக்காத வகையில் போடப்பட்டிருந்த வீதிகள் கேட்டுகள் எல்லாமே இப்போ தற்சமயம் திறக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த கொடித்தேரை உள்ளே கொண்டு செல்வதற்காக அதற்கு முன்னர் இந்த ஆலய வளாகத்துக்குள்ளே கொடித்தேரை வரவேற்கிறதுக்காக தேங்காய்களையும் பக்தடியார்கள் நிறைய பேர் உடைச்சு கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தினுடைய வெளி வீதியை சுற்றி வந்துதான் இந்த கொடி ஆலயத்தின் உள்ளே எடுத்து செல்லப்படும். அந்த நிகழ்வுகளும் எப்படி நடக்கும்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
கொடித்தேர் வெளிவீதியை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் இன்றைய நாள் குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் கொடிச்சீலையை ஆலயத்துக்கு உள்ளே வரவேற்று கொண்டு செல்வதற்காக நிறைய வாத்தியங்களோடையும் ஆக்கள் காத்து கொண்டிருக்கிறதை நான் காணக்கூடியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆலயத்தினுடைய பின்வீதியால் கொடித்தேர் வந்து ஆலயத்துடைய முன் வாயிலுக்கு வந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு இப்போ இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. தேரிலிருந்து கொடிச்சியிலேயே இறக்கி அதை வந்து மங்களகரமாக ஆலயத்தினுடைய உள்ளுக்கு கொண்டு போகின்ற அந்த நிகழ்வு இப்போ இடம்பெற்று கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு இதோட முடிவடைது. நாளை தினம் நாங்கள் நல்லூர் ஆலயத்தினுடைய வருடாந்த கொடியேற்றத்தையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக அடுத்த காலையில் வந்து சந்திப்போம்.